அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. குரு 4ல் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நியூ சிலபஸ் படி நம்முடைய வைகை அகாடமியில் டெஸ்ட் பேஜ் நடத்த போகிறோம். அந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான டெஸ்ட் பேஜ் நடத்த போகிறோம். ஒன்று ஃப்ரீ டெஸ்ட் பேஜ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு டெஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேஜோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துக்கு தேவையான சிலபஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். இந்த வாரத்துக்குள்ள பொது தமிழில் எவ்வளோ படிக்கணும், மேத்ஸில் இந்த டாபிக் படிக்கணும், அதுக்கப்புறம் ஜிகேல இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்ற ஸ்டடி பிளான் சிலபஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி, எந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கைடன்ஸ் கொடுப்போம். அந்த சிலபஸ் எப்படி படிக்கிறது, அதில் ஷார்ட்கட் எப்படி வைக்கிறது, இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் OMR பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இது சண்டே அன்னைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சர் கீ கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் நமக்கு கவர் ஆகுது. உங்களால் ஃபீஸ் பே பண்ணி பெய்டு டெஸ்ட் பேஜில் சேர முடியலை அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் பேஜோட ப்ராசஸ் இதுதான். இந்த மாதிரி தான் நம்முடைய டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நடக்க போகுது. ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன், நம்முடைய வைகை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு டெஸ்ட் பேஜுக்கான ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெய்டு டெஸ்ட் பேஜ் ப்ராசஸ், இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கலெக்ட் பண்ணுறோம். இந்த 1000 ரூபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற 2025 குரு 4 எக்ஸாம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு 1000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறோம். இந்த பெய்டு டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக தனியாக ஒரு டெலகிராம் குரூப்பில் நடத்த போகிறோம். இந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதற்கான லிங்க் ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பெய்டு டெஸ்ட் பேஜுக்கான டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில் வீக்லி சிலபஸ், அந்த வாரத்துக்கு தேவையான சிலபஸ் ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி அப்படின்றது கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் கவர் ஆகக்கூடிய ஸ்கூல் புக்கோட PDF மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ சிலபஸில் பொது தமிழில் இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 85 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தில் கேட்குறாங்க. அந்த தமிழ் இலக்கணத்திற்கான ஸ்பெஷல் PDF மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் கவர் ஆகக்கூடிய யூடியூப் வீடியோ கிளாஸோட லிங்க் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் ஜிகே இந்த ரெண்டுக்குமே ஒன்லைனர் PDF மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 2 தடவை லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லைவ் செஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வீக்லி சிலபஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸு, அதை எப்படி படிக்கணும், மிஸ் பண்ணாமல் எப்படி படிக்கிறது, ஷார்ட்கட் எப்படி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸு. அதுக்கப்புறம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, அந்த மார்க்கை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஐடியாக்களும் அந்த லைவ் செஷன்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெஸ்ட். இந்த நியூ சிலபஸ்ல அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து அந்தந்த யூனிட்டோட சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். அதாவது நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அதை ஷேர் பண்ணிடுவோம். அதுல ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமா நடக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த குரூப்ல வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே இருக்கும். அதாவது டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய TNPSC சம்பந்தமான கொஸ்டினாக கேட்கக்கூடிய அந்த நியூஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஈவினிங் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சண்டே அன்னைக்குமே OMR பேஸ்டு டெஸ்ட், அதாவது 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் குரூப் 4 மாடல் எக்ஸாம் மாதிரியே நடக்கும். ஜிகேல 75 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், பொது தமிழில் 100 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் நடத்துவோம். இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சண்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் உங்களுக்கு PDF-ஆக அனுப்பிடுவோம். அந்த எக்ஸாமை நீங்கள் சண்டே நைட்டு முடிகிறதுக்குள்ள எழுதி முடிச்சிடணும். சண்டே அன்னைக்கு நைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ கொடுப்போம். அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணி நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் ஷேர் பண்ணுவோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேமு, டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் அந்த டெஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிருக்கீங்களோ அதற்கான மார்க்கை நீங்கள் அப்டேட் பண்ணணும்.
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுவோம். சண்டே அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த OMR பேஸ்டு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரத்திலேயே வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது நியூ சிலபஸ். பொது தமிழில் 85 கொஸ்டின் வந்து இலக்கணத்தில் வந்து கேட்குறாங்க. இது வந்து புதிது அல்ல, சரிங்களா. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 60 முதல் 70 வரையிலான கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கு. அதனால அந்த 85 கொஸ்டின்ஸுக்கும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க அப்படின்ற மெத்தட் வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 85 கொஸ்டினுக்கு 85க்கு 85 எடுக்கிற அளவுக்கு நம்முடைய கொஸ்டின் பேப்பர் வந்து தரமாக வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதமுள்ள 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இதில் வந்து கேட்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கரெக்டாக அடிக்கிற அளவுக்கு வந்து நம்முடைய கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஆக மொத்தம் பொது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 95+ எடுக்கிற அளவுக்கு நம்முடைய கொஸ்டின் பேப்பர் வந்து தரமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸில் வந்து 25 கொஸ்டின், சரிங்களா. இந்த 25 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு சண்டே அன்னைக்குமே எக்ஸாம் அப்போ 25 கொஸ்டின் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷெடியூல்லையும் நீங்கள் படிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் 50 சம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஆக மொத்தம் ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த மேத்ஸ் சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் வருதோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் வந்து 100 சம்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் நிறைய குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்தது வந்து அங்கே வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் நம்ம படித்ததை தான் வந்து கேட்டிருப்பாங்க, ஆனால் இன்டெரக்டாக வந்து கேட்டிருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சு அதற்கான ஆன்சரை வந்து நம்ம பண்ணுறதுக்குள்ள நமக்கு வந்து டைம் வந்து ஆகிடும். அப்போ அந்த 75 ஜிகே கொஸ்டின்ஸை நம்ம வந்து எந்த மாதிரி படிக்கணும், அந்த கொஸ்டின்ஸை வந்து எந்த மாதிரி எதிர்கொள்ளணும், நம்ம படித்த மெத்தட் வந்து இன்டெரக்டாக கேட்டாலும் டைரக்டாக கேட்டாலும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான லாஸ்ட் டேட்டு டிசம்பர் 23 இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ், மேத்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வரப்போகிற 7 மாதங்களுக்கும் சேர்த்து ஒன் டைம் பேமெண்ட் தான் ₹1000 வந்து கலெக்ட் பண்ணுறோம். இந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய UPR QR ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்டூடெண்ட்டோட நேமு இதை வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 7695968037 இந்த நம்பருக்கு டெலகிராம் மூலமாக வந்து சென்ட் பண்ணுங்க. நீங்கள் டெலகிராம் மூலமாக சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜோட அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் வந்து இது வந்து ஒர்க் ஆகலை, உங்களால் வந்து டெலகிராமில் வந்து அனுப்ப முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட், ஸ்டூடெண்ட்டோட நேம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7695968037 இந்த நம்பருக்கு டெலகிராம் மூலமாக வந்து அனுப்பி வைங்க. டெலகிராமில் எப்படி நம்பர் சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு டெலகிராம் மூலமாக வந்து அனுப்பி வைக்கலாம். கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஜாயின் பண்ண வேண்டாம். வேறு யாராவது வற்புறுத்துறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆசை, வெறி, அடுத்த வருஷம் 2025 நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் எப்படியாவது ஒரு 190+ கொஸ்டின்ஸ் வந்து அடித்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்ற வெறி இருக்கிறவங்க மட்டும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் போதும். நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையுமே வந்து கவனமாக வந்து கேட்கணும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையுமே வந்து கடுமையாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, திங்கக்கிழமை நீங்கள் வந்து அதிகாலையிலேயே எந்திரிச்சு அன்னைக்கு என்ன சிலபஸ் வந்து வரப்போகுது, என்ன PDF மெட்டீரியல் வந்து வரப்போகுது, என்ன ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து வரப்போகுது, இதை வந்து நீங்கள் வந்து ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அனுப்புனதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்கூல் புக்ஸ் இந்த மெட்டீரியல் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு படிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு திங்கக்கிழமை காலையிலேயே உங்களுடைய ஸ்டடியை வந்து ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பொது தமிழை வந்து ஒரு நாள் அல்லது 1.5 நாளில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 4.5 நாள் வந்து 5 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. 5 நாளில் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து படித்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு அந்த கொஸ்டின் பேப்பருக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னா OMRல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு கொஸ்டினையும்
ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக படித்து பார்த்து கொஸ்டினை உள் வாங்கிட்டு அந்த எக்ஸாம் வந்து எழுதணும். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதுக்கு அடுத்த எக்ஸாமில் அந்த மார்க் வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து யோசிக்கணும். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதியிருக்கோம், எந்த கொஸ்டினுக்குலாம் நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியல, எந்த கொஸ்டின்லாம் நமக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஆன்சர் கீ கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து அனலைசிஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கீ வந்து கொடுப்பேன். அதை வச்சு ஃபைனல் பண்ணி ஒரு நோட் வந்து போட்டணும். அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் வந்து தப்பு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 40 கொஸ்டின் தப்பு அப்படின்னா 40 கொஸ்டினையும் கொஸ்டின் நம்பர் போட்டு என்ன தப்பு, எதனால் தப்பு, நம்ம படிக்காதனால தப்பா, இல்லை அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கேட்டாங்களா, இல்லை கொஸ்டினை புரிஞ்சுக்காம நம்ம வந்து தப்பா எழுதிட்டோமா, இந்த மாதிரி அந்த கொஸ்டினை நீங்க எந்த காரணத்துக்காக நீங்க தப்பா வந்து விட்டீங்களோ அந்த காரணத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த லிஸ்ட்ல எந்த காரணம் அதிகப்படியா இருக்கோ, அதாவது இப்போ நீங்க தெரிஞ்சே 10 கொஸ்டின் வந்து தப்பு விட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சே தப்பு விடுறதுல 10 கொஸ்டின் வந்து குறைக்கணும். சரிங்களா? அடுத்த வாரம் எடுக்கக்கூடிய எக்ஸாம்ல வந்து ஒரு 7 கொஸ்டினா குறையணும், அதுக்கு அடுத்த வாரம் 5 கொஸ்டின், அதுக்கு அடுத்த வாரம் 2 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். இப்போ நீங்க படிக்காம ஒரு 20 கொஸ்டின் வந்து தப்பு விட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து படிச்சு அந்த 20 கொஸ்டினை வந்து 15 கொஸ்டினா வந்து மாற்றணும், அதுக்கப்புறம் 10 கொஸ்டினா மாற்றணும், அதுக்கப்புறம் 5 கொஸ்டினா மாற்றணும். இந்த மாதிரி நமக்கு தப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு வாரமும் குறைச்சிக்கிட்டே வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸை வந்து கரெக்டாக வந்து பின்பற்றணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே கவனமாக வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த ஷெடியூலையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் கூட அதுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து படித்து முடிச்சிடணும். இந்த 20வது ஷெடியூல் முடிகிறப்ப உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்து வரணும். நம்ம வரக்கூடிய எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மாடல் எக்ஸாம் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? அந்த 10 மாடல் எக்ஸாமையும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 190 கொஸ்டின்ஸ் வந்து உறுதியாக வந்து போடலாம். நம்முடைய வைகை அகாடமியில் ஏற்கனவே வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது பழைய சிலபஸ் படி அந்த டெஸ்ட் பேஜ் வந்து நடத்திட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7வது ஷெடியூல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 250 ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க. அந்த 250 ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 40 பேர்கிட்ட 170+ கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது பழைய சிலபஸ் படி 170 அப்படின்னா கண்டிப்பாக இந்த புது சிலபஸ் படி 190 கொஸ்டினுக்கு மேலேயே கூட அடிப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏனோ தானோன்னு ஜாயின் பண்ண வேண்டாம். படிக்கணும், பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற வெறி இருக்கிறவங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக ஃபாலோ பண்ணுறவங்க, கடுமையாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க, இவங்க மட்டும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.